விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். சென்னையில் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை இன்று தொடங்கி வைக்கிறார் முதல்வர் விஜய். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி வழங்க கேட்கலாம். லட்சுமணன் பழனி, வணக்கம். சென்னையில் தொழில் முதலீட்டாளர்களுக்கான மாநாட்டை முதலமைச்சர் விஜய் இன்று தொடங்கி வைக்கவிருக்கிறார். எத்தனை மணிக்கு இந்த மாநாடானது தொடங்கவிருக்கிறது? இதனுடைய சிறப்பம்சம் என்ன, சொல்லுங்க. தமிழக வெற்றிக்கு பிறகு பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு தமிழகத்தில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை அதிகரிக்கும் நோக்கில் முதலமைச்சர் விஜய் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில் பார்த்தோமென்றால் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக பல்வேறு தனியார் தொழில் நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வேலை வாய்ப்பினை அதிகரிக்கும் நோக்கில் பல்வேறு செயல்பாடுகளை செய்து வருகிறார். அந்த அடிப்படையில் இன்று பார்த்தோமென்றால் இந்த வெற்றி தமிழ்நாடு மாநாடு 2026 இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் விஜய் பொறுத்தவரையுமே சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தொடங்கி வைக்கிறார். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் முதலமைச்சர் விஜய் பல்வேறு தனியார் நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருகிறார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் தமிழகத்தில் இளைஞர்களின் வேலை வாய்ப்பு அதிகரிக்க முடியும். அந்த அடிப்படையில் இந்த தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்று இதுவரைக்கும் பார்த்தோம் என்றால் மொத்தமாக 1,02,514 கோடி முதலீட்டாளர்களுக்கு 100 ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் பார்த்தோம் என்றால் முதலமைச்சர் விஜய் புதிய நிறுவனங்களோடு புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டினை தொடங்கி வைக்கிறார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் பார்த்தோம் என்றால் 1,21,788 பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் எனவும் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் வளர்ச்சி அடுத்த கட்ட பாதைக்கு தொடக்கமாக இந்த மாநாடு அமைக்கிறது. இன்று மட்டும் பார்த்தோம் என்றால் 67,452 கோடி முதலீட்டுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது கையெழுத்தாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் முதலீட்டாளர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு மாநிலங்களிலும் பார்த்தோம் என்றால் இந்த தொழில் முதலீடு குறித்து ஒவ்வொரு மாநாடுகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த மாநிலத்தின் அடுத்த கட்ட நகர்வு, அதாவது தொழில் வள மேம்பாடு, மேலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இன்மை போன்ற பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தான் இந்த மாநாடு நடைபெறுவது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் தமிழகத்திலுமே முதல் மாநாடு, அதாவது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு 2000 சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைவதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதிகளாக இளைஞர்களுக்கு முறையான இந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம் என அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் இந்த புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இந்த மாநாட்டினை முதலமைச்சர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.